விஜயா பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாரு இனிமேல் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். மீனா இல்லை, மீனா பூ கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. யோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு தேடுறாங்க, எது எங்கெங்கே இருக்குன்னே தெரியல, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, நீ இங்கே தானே இருக்க, போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. டீ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இருங்க நான் போட்டு தரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா தேடுறாங்க. அதுக்குள்ளே ஒவ்வொருத்தராக வராங்க. சுருதி வராங்க. டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபன்லாம் நான் கடையிலே வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரவியும் சொல்கிறாரு. எல்லாருமே அதே மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் விஜயாவுக்கு மட்டும் பயங்கரமாக கோவம் வருது. எல்லாரும் போயிட்டாங்க, இப்போ நான் மட்டும் என்னத்தை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. முத்து மீனா 2 பேருமே உள்ளே வராங்க. வந்த உடனே இருங்க நான் ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே சமைக்கக்கூடாது, போய் பூ கட்டுற வேலையை மட்டும் பாரு, அதுதான் உன் வேலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் கீழே தான் இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் உடனே வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நீ வரவே கூடாது, போய் கடையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவும் அங்கேருந்து போயிட்டு சூப்பராக கடையில் எல்லாமே பூலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, ஐயோ வீட்டு வாசல்லையே கடை போட்டு வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க, இந்த கடையெல்லாம் பார்த்தா எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதை கேட்டோடனே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. யாரு உன்னை தேடி யாராவது வரப்போகிறாங்க, நீலாம் பேசவே பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக முத்து திட்டுறாரு மனோஜ். முத்து சவாரிக்கு போகிறாரு. போயிட்டோன்னே அவங்க அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டோன்னே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இப்போ தான் பூக்கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும், மாலைலாம் நாங்கள் நிறைய கட்டி தருவோம், உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள், இந்தாங்க நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி பூக்கடை வச்சுருக்கோம், உங்களுக்கு ஏதாவது மாலை வேணும்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டு வராரு. அப்போ அங்கே ஒரு பார்க்குக்கு போகிறாரு. அங்கே ஒரு வாட்ச்மேனை பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் பூக்கடை வச்சுருக்கோம், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க 20 ரூபா டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கிக்கிறாரு. அப்போ பார்த்தா அங்கே மனோஜ் உட்காந்துட்டு அழகாக கடலையை வாயில் போடுறாரு. யார் ஃபஸ்ட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை பார்க்குறாரு முத்து. பார்த்தோடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ இவன் என்ன இங்கே பார்க்கில் உட்காந்து அதுவும் கடலை சாப்பிட்டுட்டு இருக்கான், அப்போ இவன் வேலைக்கெல்லாம் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. இவனை இப்படியே சொன்னால் வீட்டில் ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க, இவனை அப்படியே வீடியோ எடுத்துருவோம், அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் காமிச்சாதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறாரு மனோஜை முத்து. விஜயா அண்ணாமலை 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கதவை யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார். விஜயா எழுந்து போயிட்டு பார்க்குறாங்க. யார் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாலை ஆர்டர் கொடுத்த மாலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது மாலையா, என்ன டைம் ஆகுது, இப்போ வந்து மாலைலாம் கேட்டீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை, இங்கே யாரும் பூலாம் கட்டல, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டாங்க. அவங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வந்து படுத்துட்டாங்க. காலையில் எழுந்தோடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன நைட்டெல்லாம் மாலை வேணும் பூ வேணும் வந்து கதவை தட்டுறாங்க, நான் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக விஜயா திட்டுறாங்க. ஆமாம் ஆண்டி வந்துட்டு இங்கே தான் ஹாலில் படுத்துட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே இருக்காது, அவங்களுக்கு தூக்கம் இல்லைனா சுகரு பிபி இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. ஐயோ தூங்கலாம் இதெல்லாம் வருமா, எனக்கு ஒன்றும் அப்படி வயசெல்லாம் ஆகலை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீங்கள் ரூம் அப்பயே கொடுத்துருந்தீங்கன்னா இவங்க இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. ஏன் உங்கள் ரூமை கொடுங்க, இப்போ தான் ரூம் கொடுத்துட்டோம்ல, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கர கோவமாக திட்டுறாரு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க சுருதி. அவங்ககிட்ட எதுக்குமா பேசுகிறேன், அவன் என்றைக்குமே ஒழுங்காக பேசவே மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு தான் செய்வான், எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான், நம்ம பேச்செல்லாம் அவன் சுத்தமாக கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. மீனா யார் சொன்னாலும் கேட்காத, உன்னோட வேலையை நீ கரெக்டாக செய்.